அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரம்மாண்ட AI மையம் அமைக்கிறது கூகுள் நிறுவனம். 1,30,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என அறிவிப்பு. பீகாரில் 71 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தது பாஜக. சாம்ராஜ் சௌத்ரி, விஜய் சின்ஹா ஆகிய 2 துணை முதலமைச்சர்களுக்கும் வாய்ப்பு. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை தொடரும். உச்சநீதிமன்றத்தின் முந்தைய இடைக்கால உத்தரவு தொடரும் என நீதிபதிகள் அறிவிப்பு. தேர்தல் நெருங்குவதால் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை ஆர்வம் காட்டுவதாக தமிழக அரசு தரப்பு குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியை கைது செய்வது தங்கள் நோக்கம் அல்ல என அமலாக்கத்துறை விளக்கம். ஏழை மாணவர்களின் கனவை நிறைவேற்றி வருகிறது தமிழக விளையாட்டுத்துறை. இளையோரின் வெற்றியே நம் அரசின் வெற்றி என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. வரலாறு காணாத அளவிற்கு விலை உயர்ந்தது தங்கம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 1960 ரூபாய் அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு கனமழை தொடரும். கோவை, நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் கனமழை. ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக பெய்த மழை. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை வாங்க கடை வீதிகளில் திரளும் மக்கள். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் களைகட்டும் விற்பனை. தீபாவளி என்று பட்டாசு வெடிக்க நேர கட்டுப்பாடுகளை விதித்தது தமிழ்நாடு அரசு. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் பட்டாசு வெடிக்கலாம் என அறிவிப்பு. கரூர் வழக்கு தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் ஒப்படைத்தது சிறப்பு புலனாய்வு குழு. வழக்கை உச்சநீதிமன்றம் CBIக்கு மாற்றிய நிலையில் ஆவணங்கள் ஒப்படைப்பு. நீதிபதி குறித்து வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்ட வழக்கு. திண்டுக்கல் தவேக மாவட்ட செயலர் நிர்மல்குமாருக்கு ஜாமீன் வழங்கியது மாவட்ட நீதிமன்றம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடக்கம். கரூர் நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேர் மற்றும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல். 27/9/2025 அன்று கரூரில் நடத்தப்பட்ட அரசியல் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. இத்துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
சென்னை சட்டப்பேரவை வளாகத்தில் அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் தர்ணா. பாமக சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து ஜி.கே. மணியை நீக்க வலியுறுத்தல். பேரவைத் தலைவர் அவர்களே கடிதத்தை நடைமுறைப்படுத்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த கடிதத்தை நடைமுறைப்படுத்த. ராமதாசுக்கு ஏற்பட்டுள்ள சோதனையை கண்டு வேதனையில் உள்ளதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என கருத்து. மருத்துவரையாவுக்கு இப்படி ஒரு சோதனை, எங்களுக்கு இப்படி ஒரு வேதனையில் வந்தது ரொம்ப துரதிர்ஷ்டவசம் மட்டுமல்ல, ரொம்ப வேதனையான நிகழ்வாக தான் நாங்கள் இந்த சம்பவத்தை பார்க்குறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் நம்மில் அனைவருக்கும் தாழ்வு. பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திற்கு அமைச்சர் கீதா ஜீவன் கண்டனம். அதிமுகவுக்கு பெண்கள் மீது இருக்கும் வக்கிரமும் வன்மமும் வெளிப்பட்டுள்ளதாக விமர்சனம். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள இளையராஜாவின் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த மின்னஞ்சலின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனை. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தல். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.